ப்ரௌனி வாங்கினானுங்க ப்ரௌனின்னு, அதனால ஒண்ணு கொண்டு சைஸ்ல இருந்துதுங்க. மேல 2 வாயமுறா குரங்கு குத்தானுங்க. அதுலயும் ஸ்கூல்ல விடுறாங்க. இறங்க இறங்க இன்னும் கேக்குது தவிர உண்மையில அந்த ஸ்கூல்ல அந்த ஆட்டோவாங்க கூலியும் இறங்கும்போது செம்ம ஃப்ளேவரா சீரியஸா நல்லா இருந்துச்சு. ப்ரௌனி அந்த ரேட் கப்பு துணுவா நல்லா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை வீடியோ. இந்த வீடியோ வந்து நம்ம அசோக் பில்லரில் ஃபுட் பிளாக் பண்ண வந்திருக்கோம். அண்ணா நகரில் லேஸ் சாப்பிட வந்துக்கிறோம். மஜாவாக சாப்பிடுவோம். அசோக் பில்லர் இது என்ன டீம் என்ன மேட்ச் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃபுட் ட்ரக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 150க்கு அவங்களோட லோஸ் லோடர் சொல்லிட்டு நம்ம வாங்கியிருக்கோம். அதை நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது சொல்லிட்டு. ஐயோ, அந்த மைனஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, 3 ஃப்ளேவர் மைனஸு, அதோட இந்த ஃப்ரைஸு ப்ளஸ் சிக்கனு ஓவர் லோடிங்கில் நம்ம கொடுக்கும்போது சுட சுட சாப்பிடும்போது அப்படியே உள்ள காரசாரமாக இறங்குறாப்புலங்க. நிரசமாக பெற்றதுக்கு உருப்படியான வேலை செஞ்சுட்டு தம்பி. உங்கள் அம்மா அப்பா உனக்கு பெருமைப்படுவாங்கடா. ஃப்ரெண்ட்ஸ், காரசாரமாக சாப்பிட்டதுக்கு சரி சில்லுன்னு குடிக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்களோட ஸ்ட்ராபெரி மொஜிட்டோ ட்ரை பண்ணியிருந்தோம். இருங்க, நான் குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். டேஸ்ட் வைஸ் ஓகே தான் சொல்லுவேன் நான். ஏன்னா காரமாக சாப்பிட்டுட்டு நாங்கள் குடிக்கிறது போது எங்களுக்கு கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்தது. பட் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். கரெக்டாக இந்த ஃபுட் ட்ரக் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அசோக் நகரில் 11th அவென்யூவில் நீங்கள் கரெக்டாக KFC போகிற ரோட்டில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும். வந்து நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய இருக்குது. நாங்கள் லோ பட்ஜெட்டில் பெஸ்ட்டாக இருக்கிறத ட்ரை பண்ணோம், நல்லா இருந்தது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் அடுத்த கடைக்கு போவோம். A few moments later. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கடைக்கு வந்திருக்கோம். இந்த கடை வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அதே ரோட்டில் HDFC பேங்க் ஆப்போசிட்ல கடை வச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்டி பைட்ஸ் கடையோட பேர். கிட்ட வந்து காம்போ நிறைய வச்சிருக்காங்க. நம்ம வந்து 169 காம்போ ட்ரை பண்ண போகிறோம். $169 காம்போவில் சிக்கன் பாப்கார்ன் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட்டு அது போட்டுன்னுக்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம சாப்பிடுவோம் எப்படி இருக்குதுன்னு. சிக்கன் நல்லா வெந்திருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரோசன் கிடையாது, ஃப்ரெஷ் மீட் தான். நம்ம மென்று பைட் பண்ணும்போது இவங்க போட்டுக்கிற மசாலாவும் நம்ம அந்த மைனஸோட சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கு. காம்போவில் ட்ரை பண்ணும்போது நல்லா இருக்கு. மாஸ்டர் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் சார் செட் பண்ணுறோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இருங்க, நல்லா நல்லா நிறைய லோட் பண்ணி வச்சிருக்காங்க. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சாப்பிட நல்லா இருக்கு. எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் இங்கே போடல. ஒன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெஜிடபிளும் ப்ளஸ் வந்து சிக்கன் போட்டு மேலே சாஸ் மட்டும் ஊற்றிருக்காங்க. மைனஸ் கூட அவ்வளோ போடல, கம்மியாக. ஆனால் டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கு. அதாவது இந்த காம்போ 170 காம்போக்கு வந்து இது உண்மையில வர்த்து சொல்லுவேன் நான். லோ பட்ஜெட்டில் நல்லா சாப்பிட்டு போகலாம் தைரியமாக. இது பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக லோடடாகவும் இருக்கு. ஒரு ஆள் தாராளமாக சாப்பிடலாம், வயிறு ஃபுல்லாகிடும். அது காம்போவில் பார்த்தீங்கன்னா மொஜிட்டோ வந்திருக்கு. சரி, நம்ம லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக மொஜிட்டோ ட்ரை பண்ணோம். நல்லா இருக்கு. ஒரு மாதிரி ஸ்வீட்டா லைட்டா லைம் புளிப்பா அப்புறம் வந்து மின்ட் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது நல்லா இருக்கு. குடிச்சு பாருங்க. 170க்கு வந்து டோட்டலாக நல்லா தான் இருக்கு. அசோக் பில்லர் சைடில் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க இந்த கடைக்கு. ஜாஸ் வேப்பிள் ஷாப் தான் வந்திருக்கோம் நம்ம. இது வந்து பார்த்தீங்கன்னா அதே ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது. ஏன்னா இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டு கடை தான் எல்லாமே. ஃபுட் ட்ரக் ரோட்டு கடை எல்லாமே இருக்கும். டிஃபன்லேருந்து நீங்கள் ஸ்நாக்ஸ்லேருந்து டெசர்ட்லேருந்து எல்லாமே இங்கே கடை ரோட்டில் இருக்கும், அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணலாம். மில்க் சாக்லேட் வேஃபில் தான் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா ப்ரைஸோட வந்து பார்த்தீங்கன்னா 69 rupees தான். அது ஸ்டிக்கில் இப்போ தான் சாப்பிட்றேன் ஃபர்ஸ்ட் டைமு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இருங்க,
இப்போ ஓகே தான், பட் எனக்கு வந்து தோசையில் வந்து சாக்லேட் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். இங்க போறோம்னா என்ன எடுத்துக்கலாம், நான் ஹீரோ தான்டா. ப்ரௌனி ட்ரை பண்ணுறோம். ப்ரௌனி வித் ஐஸ்கிரீமு. இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 150. அதாவது சூடாக இருக்குது, ஜில்லுன்னு இருக்குது, மிக்ஸ் பண்ணி. ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு அடி இப்படியே சாப்பிட்டு வாய் வெந்து போயிடுச்சு. அப்படி பார்ப்போம். ஐஸ்கிரீமோட நல்லா இருக்கு. மேலே ஐஸ்கிரீமோட சாப்பிடும்போது அதாவது கீழே லேயர் வந்து சூடாகவும் மேலே வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது சூடாக ஜில்லுன்னு உள்ள போகும்போது ஒரு மாதிரி ஃபீலிங்லாம் வருது. என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங்கி போடா. ப்ரௌனியோட குவான்டிட்டியும் பெருசாக தான் இருக்குது. நல்லா, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் சைஸுக்கு ப்ரௌனி இருக்குது. நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில் இவ்வளோ ஃபுல்லிங்காக அதுவும் கொடுத்தது கிடையாது. சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. அந்த ஐஸ்கிரீமுக்கு அது நல்லா ஒர்த்தாகவும் இருக்குது. 150 ரூபாய்க்கு ட்ரை பண்ணலாம். லோ பட்ஜெட்டில் நிறைய கவர் பண்ணியிருக்கோம். இதில் எனக்கு வந்து பர்சனலாக பிடிச்சது பார்த்தீங்கன்னா அந்த லேஸ் லோடட் கடை தான். அந்த கடையில் வந்து லேஸ் வந்து லோடரில் நல்லா ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க. அது ஒரு ஆள் சாப்பிட்டாலே தாராளமாக நம்ம வயிறு ஃபுல்லாகிடும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேஃபிள்ஸ் கடை சொல்லுவேன். அவங்க கிட்ட ப்ரௌனி வந்து உண்மையிலே வந்து சூப்பராக இருந்தது. நான் இது வரைக்கும் ப்ரௌனி நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கேன். அந்த வெண்ணிலா ஐஸ் வச்சு கொடுத்துருவாங்க ப்ரௌனி மேலே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஐஸ் வச்சு கொடுத்துருந்தாங்க. அந்த சாக்லேட் ஐஸோட அந்த ப்ரௌனியோட சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா மெல்ட் பண்ணி சாப்பிடும்போது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, சொர்க்கம் மாதிரி இருந்தது. இன்னும் நல்லா இருந்துச்சு. ஆனால் சாப்பிடும்போது மறக்காமல் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது வந்து அவங்கக்கிட்ட வேஃபிள்ஸ் இருக்கும், ஸ்டிக் வேஃபிள்ஸு. நான் சாப்பிட்டதில் எனக்கு பர்சனலாக எனக்கு வந்து ஆவரேஜாக தான் இருந்தது. ஏன்னா அந்த டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். மற்றபடி வந்து ஓகே, அந்த 69 ரூபாய்க்கு அது வந்து ஓகே தான். மறக்காமல் அசோக் பிள்ளை சைடில் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஃபுல்லாக வந்து பட்ஜெட் சீரிஸ். 1 hour later. ப்ரௌனி வாங்கினானுங்க ப்ரௌனின்னு, அதனால ஒண்ணு சைஸ்ல இருந்துதுங்க. மேல 2 கூச்சமே இல்ல. பாதி குத்தானுங்க. அதுலயும் ஸ்கூல விடுறாங்க. இறங்க இன்னும் கேக்கு தவிர உண்மையில அந்த அந்த ஸ்பூன்ல அந்த ஹாட்டாவும் கூலியும் இறங்கும் போது செம்ம ஃப்ளேவரா சீரியஸா நல்லா இருந்துச்சு உண்மையிலே. ப்ரௌனானா, ஏய், அந்த நம்ம ரேட்டு கப்பு துண்ணு வரான்ல. எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேஸ்கட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. இல்ல மச்சான், உனக்கு இருக்கு இல்ல கப்பு மச்சான். துண்ணு எப்பா? துண்ணலன்னு இல்ல. தோணுது. ஸ்விமிங் போங்க. இரு, இரு. சாக்லேட். இரு, அவ கடை சாக்லேட்னா ஸ்விமிங்ல பாருங்க. அவன் சாப்பிடுவான் சட்டை. அவ கடையே முட்டு போயிட்டா. நாங்க திரமிசு கேட்டோம், அது இல்லன்ட்டான். ரெண்டாவது வேற ஒரு ஜமீன் கேட்டோம், பரம்பரைல. அதுவும் இல்லன்ட்டான். இவன் ஜமீன் பரம்பரையில ஃப்ரீயாத்தான் வாங்குவாரு. குவாண்டிட்டி நல்லா இருந்தது, பிளஸ் ரேட்டும் பிளஸ்ஸா தான் இருந்தது. ப்ரௌனி சாப்பிட்டதுல இது எப்படி இருந்துச்சு? குவாண்டிட்டி வைஸ் குவாலிட்டி வைஸ் எப்படி இருந்துச்சு அது சொல்லுங்க. எங்கடா குத்தீங்க? ரெண்டு குந்தனா வந்து எப்படா சொல்ல முடியும்? ஐஸ்கிரீமோட இதெல்லாம் சாப்பிடுவாங்க. ஏய், அவன் வந்தா பாதியத்தான் நீ முஷ்ட. இவ வந்தா நாம சொன்னா ப்ரௌனி எடுக்கிற மச்சான் நான் இருடா, ப்ரௌனி எடுக்கிற மச்சான் நான். மொத்தமா எடுத்துட்டேன்.